குதிரை என்கிட்ட கொஞ்சம் கூட. எதுக்குமா? நான் இது மேல ரைட் பண்ணுன்னு ஆசையா இருக்கு. அம்மா இது முரட்டு குதிரைமா, கீழே தள்ளிடும். அது எப்படி தள்ளும்? அதையும் நான் பாத்துறேன். அம்மா வேண்டாமா, சொன்னா கேளுங்கம்மா. அம்மா அம்மா வேண்டாமா. அம்மா பாத்துமா. அம்மா மெதுவாமா. பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன்ல வேண்டான்னு. யூ யூ டாம் இட். உன்னை சரிங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா. கேளுங்கம்மா. வனிதா நீ விடு. யூ வேண்டாமா. விடு. நான் அடிக்க விட மாட்டேன். விடு என்ன? விடு. நான் சொல்றேன்ல. சொல்றத கேளுங்கம்மா. விடு. அடிக்காதீங்கம்மா. விடுங்கம்மா. அம்மா அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இப்படிதான் குதிரை போட்டு அடிக்கிறதா? என்ன இது கீழே தள்ளிடுச்சு, அதனால தான் அடிக்கிறேன். நீ யார் கேக்குறதுக்கு? நான் யாருன்னு உங்க அப்பா போய் கேளு. மேடம், மிருகத்துக்கிட்ட கனிவா நடக்க கத்துக்குங்க. எனக்கு உங்க உபதேசம் தேவையில்லை. என்ன கீழே தள்ளி இந்த குதிரைய நான் சும்மா விட போறது இல்ல. மேடம், ஏ மிஸ்டர், என் மேல கை வச்சு தள்ளுறதுக்கு உனக்கு என்ன துணிச்சல் இருக்கணும்? இட்ஸ் ஆல் ரைட். வீட்டுக்கு போய் முதல்ல ஒத்தடம் கொடுங்க. ஐ வில் டீச் யூ a lesson. நான் உனக்கு சரியான பாடம் சொல்லி கொடுக்கல, என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். ஆமா ஆமா, உங்க பேர் கூட நல்லா இல்ல, மாத்திக்கிட்டா பெட்டர். டாடி டாடி. என்னம்மா? டாடி, உங்ககிட்ட வேலையில இருக்கானே பிரேமன் ஒரு முரடன், அவனுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல டாடி. அவனை உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்க. எதுக்காம டிஸ்மிஸ் பண்ணோம்? என்ன நடந்தது? முரட்டுத்தனமா என்ன பிடிச்சு தள்ளினான், வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினான். டாடி, அவன் நம்ம பண்ணையில இருக்க கூடாது. சென்ட் ஹிம் அவுட். என்னது? உன்னை தொட்டு பிடிச்சு தள்ளானா? என்ன தைரியம் அவனுக்கு? ஆமா டாடி, நான் குதிரை சவாரி பண்ணக்கூடாதான். பழைய முதலாளி மகன் இல்லையா, அந்த நினைப்புல துள்ளுறாரு. அவன் எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் டாடி. இருமா, இப்பவே அவனை கூட்டு கண்டிக்கிறேன். கண்டிச்சா மட்டும் பத்தாது, அவன் இந்த இடத்துல இருக்க கூடாது. ஐ ஹேட் ஹிம். அவசரப்படாதே யோசி. பழக்கம் இல்லாம குதிரை ஏறினா அது உன்னை கீழே தள்ளிடும்னு நல்லதுதான் சொல்லிருப்பான். நல்லது சொல்றதா இருந்தா மரியாதையா சொல்லணுமா? 4 பேர் முன்னாடி என்ன இப்படி அவமானப்படுத்துறது? ஆமா மகேஸ்வரி, இப்பவே அவனை கண்டிக்கலனா நம்மள துச்சமா மதிச்சிருவான். என்னங்க நீங்க அவளோட சேர்ந்து அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு காலத்துல இந்த பண்ணைக்கே முதலாளியா ஓஹோன்னு வாழ்ந்திருக்கான். இப்ப நீங்க அவனுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்தா இந்த பண்ணையில இருக்கிற அத்தனை பேரும் அவன் பக்கம் தான் நிப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். பசி, அம்மா சொல்றது நியாயமா தான் படுது. அனாவசியமா விவகாரத்தை வளர்க்க வேண்டாம். Go and relax. டாடி, அவனை நீங்க கண்டிக்க போறது இல்ல இல்ல? அடுத்த தடவை தப்பா நடந்தா பார்க்கலாம். Just leave it. I won't leave it. நான் சொன்னேனே, இந்த ஆளுதான். எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், பயப்படாதீங்க. Come on.
ஐயோ குதிரை துரத்துதே. ஐயோ, யாரோ வாங்களே. Please. ஐயோ, இந்த குதிரை தட்டி வருதே. Please, யாரோ வாங்களே. ஐயோ, பயமா இருக்கு. குதிரை வருதே. என்னங்க இந்த குழந்தை வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா பொழுது போகுது. அழுதுகிட்டே இருக்கானா எனக்கு ரொம்ப பிடிக்குது. அதெல்லாம் சரிதான். ஆ. சாயந்தரத்துல சூரிய மறைஞ்சதோ இல்லையோ ஆ. குழந்தைய பக்கத்துல விட்டுக்கின்னு என்ன தனியா ஒதுக்கிற பார், அந்த இடம் தான் எனக்கு பிடிக்கல. ஆமா சும்மா இருங்க, குழந்தைய சமாதானப்படுத்துங்க. அடடே வாங்க வாங்க. புருஷனும் புஞ்சாதியும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறா போல இருக்கு. ஆமா. ஏதோ இங்க தெரியாம வந்துட்டேன், தவறா நினைக்கப்படாது. முதலாளி என்ன புடிச்சுக்கிட்டாரா? சாப்பிட வர லேட்டா போச்சு. டாக்டர், இனிமே காலாகாலத்துல வந்து சாப்பிடணும். ஏன்னா என் பொண்டாட்டி குழந்தைக்காரி ஆயிட்டா. அப்ப நீ ஃப்ரீ ஆயிட்டேன்னு சொல்லு. ஓஹோ, இதுதான் கோவில்ல கண்டெடுத்த கோமேதகமா? ஆமா, எங்க பாபு இருக்கானே ரொம்ப சமத்து. அப்பப்ப கொஞ்சம் அழுவான், அவ்வளவுதான். அப்பப்பவா? சும்மா இருங்க. இவனை நாங்க அனாதை குழந்தைன்னே நினைக்கிறது இல்ல. நாங்க பெத்ததாவே நினைக்கிறோம். நீங்க எப்படி வேணாலும் நினைங்க, அப்படியே கொஞ்சம் என் பசியும் நினைங்க. ஓஹோ, பசிக்குதா? போ, கொஞ்சம் ஏற்பாடு பண்ணு. இருங்க இருங்க, ரெடி பண்ணிட்டு வரேன். அப்பா. ஏன்பா, எப்படி இந்த திடீர் குழந்தை கோயில்ல கண்டெடுத்ததா சொல்றீங்க? கோயில்ல தான் கண்டெடுத்தேன். இந்த பாரு, ஆம்பளைக்கு ஆம்பளை டூப்பு விடாத. நீயே ஏதாவது விஷம செஞ்சு உனக்கே இந்த குழந்தை பிறந்து. யோ, விளையாட்டா பேசி குடும்பத்துல ஏதாவது விரிசல் உண்டாக்காதையா? அதுக்கு இல்ல, குழந்தையுடைய முடிய பார்த்தா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சின்ன சந்தேகமா? உமிழிய பார்த்தா கூட தான் ரோசி குதிரை மாதிரியா இருக்குது. அப்ப நீ குதிரைக்கு பிறந்தவனா? நல்லா கேட்டுக்கோ. வந்தமா, கொட்டிக்கணுமா, போனமான்னு இருக்கணும். இல்ல குடும்பத்துல ஏதாவது குழப்பத்தை உண்டாக்குன முகத்தை விகாரப்படுத்துவேன். பொறாண்டி. ஹலோ, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். வழிவிட போறியா இல்லையா? உன் அடியாளை கூட்டிட்டு வந்து என்னோட மோத விடுறியா? உன் அதிர்ஷ்டம், நீ தப்பிச்சுக்கிட்ட. நான் தப்பிச்சுக்கிட்டேனா இல்லையா? இப்ப நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க போறதில்ல. உன்னால என்ன செய்ய முடியும்? நீ பெண், நான் ஆண். என்னால எது வேணாலும் செய்ய முடியும். ஆனா அதுக்கு நாள், நட்சத்திரம் எல்லாம் பார்க்கணும். மிஸ்டர், ரெண்டுல ஒண்ணு பார்க்காம நான் உன்னை விட போறதில்ல. நேத்து அந்த ரவுடி பசங்க என்னை எங்கெல்லாம் அடிச்சாங்களோ அங்கெல்லாம் நான் உன்னை அடிக்க போறேன். எனக்கு எங்கெல்லாம் வலிச்சதோ அங்கெல்லாம் உனக்கும் வலிக்கணும். என் மேல கைய வச்ச? வச்சிட்டுனே. என்ன என்ன? ஏணி இதோ இங்க இருக்கு. அங்க இருந்தா எப்படி? இங்க எல்லாம் இருக்கணும். இனிமே அது அங்க இருக்காது. நான் எப்படி இறங்குறது? அங்க இருந்து குதி. குதிச்சா கால் ஒடிஞ்சிரும். அப்ப ஒண்ணு செய், காலை கழட்டி வச்சுட்டு குதி. ஏணி எல்லாம் என்கிட்ட வேணாம். முதல்ல ஏணியை கொண்டு நீங்க வைங்க. ஓஹோ, இதுல முறப்பு வேறையா? இனிமே ஏணி அங்க வராது, பெர்மனண்டா அங்கேயே இரு. வேளைக்கு சாப்பாடு அனுப்புறேன். பாய். ஐயோ, எனக்கு பாய் வேண்டாம். நான் இனிமே உங்களை முறைக்கவே மாட்டேன். நீங்க ஒரே ஒரு தடவை ஏணி போடுங்க, நான் ஒரே ஒரு தடவை இறங்கிடுறேன். அப்புறம் நான் ஏறவே மாட்டேன். ஓகே, நீ இறங்கணும் அவ்வளவுதானே? ஆமா. நான் உன்னை இறக்கி விடுறேன். எப்படி? எப்படியோ உன்னை பூ மாதிரி இறக்கி விடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? ஆமா, நீ 3 தோப்பு கரணம் போடணும். ஓ, போடலாமே. ரொம்ப சுலபம். நீங்க கீழே இறக்கி விட்ட உடனே 3 என்ன 5ஆவே போட்டுடுறேன். அங்க இருந்தே போடணும். இங்கே வா, பேலன்ஸ் இருக்காதே. போடலன்னா பாய். ஐயோ, பாய் வேண்டாம், போட்டுடுறேன். 1 2 3. மெதுவா அது மேல காலை வச்சு என் ஷோல்டர் மேல காலை வை. என்னங்க, நீங்க அந்த பக்கம் திரும்பிட்டு தோலை கொடுங்க, நான் இறங்கிக்கிறேன். வெக்கப்படாத, நான் கண்ணை முடிக்கிறேன், இறங்கு. சரி, முடிக்குங்க. சீக்கிரம். அப்பா, தோள் மேல காலை வை. வள்ள. கை கொடு. எழுந்துரு. ஐயோ, கால்ல என்ன? சொல்லுக்கு நடக்க முடியல. கவலையே படாத, குதிரை இருக்கு, அது நம்ம 2 பேரையும் சுமந்துக்கிட்டு போகும். அது வரைக்கும் நான் சுமக்கிறேன். ஜோசப், அந்த குதிரைகளை விற்கிறாங்கன்னு உனக்கு நிச்சயமா தெரியுமா? ஆமா சார், ட்ரங்கால கூட பேசினேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சார். நீங்க மட்டும் அந்த குதிரைகளை வாங்கினீங்கன்னா நிறைய பணம் பண்ணலாம் சார். யோ,
ஸ்ட்ராங்கா சிபாரிசு பண்றிய கமிஷன் உண்டா? அது போட்டோம். குதிரையுடைய பெடிகிரி எப்படி? அப்பா இங்கிலாந்து, அம்மா ஸ்காட்லாந்து, சித்தப்பா சுவிட்சர்லாந்து, அத்தை போலந்து. இப்படி இருந்தா பரம்பரையா சுறுசுறுப்பா இருக்கும். வெறும் மதர்லாண்டா இருந்தா உன்ன மாதிரி அமிஞ்சியா தான் இருக்கும். நல்ல ஆயுசாருங்கிற. கல்கத்தாவில் ஒன்னு டர்பி ரேஸ், இன்னொன்னு கிளாசிக் கப்பு, இன்னொன்னு கவர்னர்ஸ் கப்பு. இப்படி 3 கப்பையும் முதுகுல சுமந்துக்கிட்டு ஓடிச்சா? அன்பளித்து சாருங்கிறேன். வேதாசலம், தட்ஸ் குட். நீ என்ன செய்யற? இம்மீடியட்டா ஜோசப் எடுத்து கல்கத்தா போய் செக்க கொடுத்து 3 குதிரையை வாங்கிட்டு வந்துடுற. ஐயோ அப்பா அப்பா என்ன இங்கே இறக்கி விட்டுருங்க. குதிரைக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண வாங்கடானா ஒரு பயல காணுமே. வனிதா நில்லு நில்லு நில்லு. தம்மா துண்டு இருந்த மடமட மடமடன்னு வளர்ந்துட்ட. ஆமா நீ ஏன் ஆஸ்பத்திரி பக்கம் வரது இல்ல? நான் ஏன் சார் மிருகாஸ்பத்திரி பக்கம்லாம் வரணும்? ஏன் நீ குட்டி குதிரை மாதிரி சும்மா கின்னு தானே இருக்கிற? சும்மா ஒரு செக்கப்புக்கு வருது. அக்கலா தனியா தான் இருக்கிற. இத பாருங்க சார், இந்த மாதிரி கிண்டல் எல்லாம் பேசினா எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்குமே. இப்ப என்ன ஆகி போச்சு? சும்மா ரொம்ப நாளா உன் பேர்ல ஒரு இது ஒரு சின்ன சின்னங்க ஒரு கீச்சு புஷா அது யாரும் இல்லைங்க. என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சு? அது வந்து வந்து பாப்பாவுக்கு உடம்பு வித விதன்னு இருந்துச்சு. என்னமோ ஏதோன்னு நாடி பிடிச்சு பார்த்தேன். ஆய் வளர்ற நீ. போய் போய் இவன் என்ன ஆடிய பிடிக்கல, என்னையே கட்டி பிடிச்சிட்டாரு. ஆடா பாவி, உன் பேத்தி வயசு தான் இருக்கு இந்த பொண்ணுக்கு. ஏன்டா இந்த கெட்ட புத்தி உனக்கு? இந்த மாதிரி இந்த பண்ணையில யாருமே என்கிட்ட இப்படி நடந்தது இல்ல. இந்த பேமானிக்கு அறிவு வரணும்னா ஒண்ணு செய்யலாம். நீ இப்படி நில்லு. ஆய் திரும்பி இப்படி. நீ என்ன பண்ற இப்போ? இவன் கண்ணத்துல பலார்னு அரையிற. வேற நீ செஞ்ச வேலைக்கு அறியாம அல்வாவா கொடுக்க சொல்ற? இந்த பார், நீ அரையறதுக்கு ஒத்து வரல, முதலாளி மேனேஜர் குட்டி குதிரை காது வரைக்கும் நியூஸ் போயிடும். வேணாம் வேணாம், நான் அரைக்கு ஒத்துக்கிறேன். மெதுவா அடிப்ப இல்ல. ஏம்மா யோசிக்கிற? பலார்னடி. ஆய் இனிமே டாக்டரா ஒழுங்கா நடக்கணும். இல்ல பகர் பின்னிடுவேன் பின்னி. வாமா வீட்டுக்கு போலாம். கம்பவுண்டா இரு, உன்னை நான் கவனிச்சுக்கிறேன்.